வேலண்டைன்ஸ் டே மந்த்தில் ஜாயின் பண்ணதுனாலையும் என்னவோ தெரியல, ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப லவ்லியாக பாச மலர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிமாண்டாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல நான் வர என்ன சேர்த்திக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரே ஒரு சேர் மட்டும் கொடுத்து என்ன ஓரமாக என்னை உட்காரவாது வச்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு ஆஃப்லைனில் ஒருத்தவங்களுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து லிமிடெட் சீட்ஸோட ஸ்ட்ரிக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படி இருந்தும் ஆஃப்லைனில் வர முடியாதவங்களை வந்து நம்ம ஆன்லைனுக்கு வந்து ரவுட் பண்ணியிருந்தோம். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இது ஓகேவா இருக்குமா, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ். ஈவன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட என்கொயரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்படி கேட்டோமே, உங்கள் வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே வந்து இண்டிவிஜுவல் ரெசிபியை ரொம்ப பொறுமையாக அழகாக லேர்ன் பண்ணிட்டு செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பஞ்ச் ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்யும் போது ரொம்பவே சூப்பரான அவுட்புட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆஸ் யூஷுவல் சொல்லவா வேணும். ஸ்டார்டிங்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாவே அவுட்புட் வந்திருந்தது. லெட்டர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பைப்பிங் பேக் அண்ட் க்ரீம் இருந்தாலே போதும், என்னுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரைட்டிங் வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிஸ் முடியும் போது ரொம்ப அழகா தெளிவான லெட்டர்ஸ் எல்லாம் அழகா கிடைக்கும். இவங்களுடைய பேட்ச்ல வந்து கேக்ஸ் ஆகட்டும், ஃபவுண்டன் ஒர்க் ஆகட்டும், ரைட்டிங் இல்லை நாசல் ப்ராக்டிஸ் இல்லை ஐசிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக வந்திருந்தது. ஃபவுண்டன் ஃபிகர்லாம் செய்யும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் கூட ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்லோவாக பொறுமையாக பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்களும் அவங்கவுங்க செஞ்ச ஃபவுண்டன் ஃபிகர் எடுத்து கையில் வச்சுட்டு ஓ மை காட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது என்ன, வீடியோஸ் எடுக்கிறது என்ன, ஆங்கிளாக மாற்றி வந்து வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்திருந்தாங்க. ஒருத்தங்களை பற்றி ஒன்று சொல்லிட்டே போகலாம். அதுவும் வந்து ஐசிங் ப்ராக்டிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் மோடில் எவ்வளோ டைம்னாலும் அதை திருப்பியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மல்டிபிள் டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஒரு 2 to 3 டைம்ஸ் அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷார்ட் கட்லாம் அவ்வளோ க்ளீனாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கேக்கு மேலே எடுத்து அந்த ஃபவுண்டன் ஃபிகர்லாம் வச்சு கேக்குடைய அவுட்புட் ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து எந்த கேக் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பேட்ச்லேயும் வந்து வெளியூர்களெல்லாம் இருந்து வந்து நம்ம பிளேஸில் ஸ்டே பண்ணி படித்தவங்களும் இருக்காங்க. அண்ட் நியர்பை நம்மளோட ஏரியா சரௌண்டிங்கில் இருந்து வந்தவங்களும் இருக்காங்க. வித்தின் சென்னையிலேயே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு ட்ராவல் பண்ணி வந்தவங்கலாம் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸும் இருக்காங்க. ஜீரோ நாலேஜில் ஃப்ரெஷர்ஸும் இந்த பேட்ச் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி கேக் ஷாப் வச்சிருக்கவங்க, காஃபி ஷாப்ஸ் வச்சிருக்கவங்கலாம் கூட இந்த பேட்ச் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. மார்ச் மந்த்துக்கான டேட் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சீட்ஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.